to our channel. Today we are going to be making flowers out of waste material that you can find in your house. I meant the waste materials. Whenever we shop online, the vegetables and fruit, they will come in one little net type basket. If you have so much of those and want to throw them away, don't throw them away. We can make art with them. Let's see how we can reuse them. Let's go into the video. So first we need net. இப்படி சாயங்காலம் வாங்க நேரம் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் வாங்க நேரம் நெட்டு கிடைக்கும். அந்த நெட் வேஸ்ட்டாக கலந்தால் எடுத்து வச்சுக்கிடுங்க. எத்தனை நெட் எடுத்துருக்கும் அதே போல் கம்பி எடுத்து வச்சுக்கிடுங்க. அது எத்தனை இருக்குதோ அதுக்கு அதை டிவைட் பண்ணி மடக்கி வெட்டி எடுத்துக்கணும். கத்திரி எடுத்துக்கிடுங்க. நூல், கட்டிங் பிளேயர். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். கம்பியை எடுத்துக்கிட்டு கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ வெட்டி எடுத்துக்கோங்க. கட்டிங் பிளேயர் வச்சு இப்படி ரெண்டு துண்டை வெட்டி வச்சாச்சு. அடுத்த ஒரு கம்பி எடுத்துக்கிட்டு ஏதோ ஒரு கலர் நெட் எடுத்துக்கிடுங்க. எந்த கலராக இருந்தாலும் ஓகே. ஃபஸ்ட்டு நெட்டை எடுத்து அதை எப்படி ரெண்டு எப்படி ஈக்குவலாக பிடிச்சி வச்சுக்கிடுங்க. எல்லா கலரும் நெட் எடுத்துருக்கேன். வேறு என்ன கலரில் இருந்தாலும் எடுத்துக்கிடலாம். இப்படி எடுத்துக்கிட்டு இதை எப்படி ஈவன் ஆக்கிக்கிட்டு ரெண்டு எப்படி சாத்து மெல்ல வைங்க. அடுத்த கத்திரிக்கோலை வச்சு வெட்டி எடுத்துருங்க. அந்த அன்னிவனாக இருக்குது அதெல்லாம். கட் பண்ணி எடுத்த பிறகு இங்கே நடுஸில் கம்பியை எடுத்து நடுஸில் இப்படி வச்சு கட்டணும். இப்படி மெல்ல மடக்கி நல்லா இருக்கமாக கட்டி கட்டு. இப்படி மடக்கின பிறகு நல்லா இருக்கமாக வச்சுக்கிட்டு இப்படி வைங்க. வச்சுக்கிட்டு நூல் எடுங்க. த்ரெட் வச்சு இப்படி வைக்கணும். என்ன கலர் என்ன எடுக்கலாம். நான் பச்சை கலர் நூல் எடுத்துருக்கேன். இப்படி வச்சு இப்படி ட்விஸ்ட் பண்ணணும். அந்த இதை சுற்றி வச்சு கட்டலாம். வாங்க இப்படி நூலை எப்படி வச்சுக்கிட்டு ரெண்டு மூணு தடவை சுற்றுங்க. ஃபுல் த்ரெட் இதையும் வச்சு ரெண்டு மூணு தடவை இருக்கிய சுற்றிக்கிட்டு அடுத்து அப்படி ஒரு நாட்டு போடுங்க. எல்லாம் வெளியே இப்படி ஒரு நாட்டு அப்படி ரெண்டு மூணு தடவை அடுத்த லாஸ்ட்டில் ரெண்டு மூணு தடவை நாட்டு போட்டுக்கிட்டு கட் பண்ணி எடுக்கணும். நூலை கடைசி நாட்டை போடுறேன். போட்டுக்கிட்டு கத்தி வச்சு கட் பண்ணி மெல்ல எடுத்துருங்க. கட் பண்ணிக்கிட்டு டேப் வச்சு ஒட்ட போகிறோம். டேப் வச்சு நான் வெள்ளை டேப் எடுத்துருக்கேன். பச்சை டேப் இருந்தால் யூஸ் பண்ணிக்கிடுங்க. வெள்ளை டேப் எடுத்து இங்கே இருக்க இந்த இதை கவர் பண்ணோம் போதும். நல்லா ஒட்ட ஆரம்பிக்கலாம். டேப்பு மேலே கொஞ்சம் ஒட்டிக்கிட்டு கத்திரி எடுத்து இப்படி கம்பி எண்டு வர சுற்றி எடுத்துக்கிடுங்க. நான் இது டாப்பு இது எண்டு இது வரை நான் சுற்றி எடுத்தாச்சு. இப்படி இங்கே இருக்க எல்லா நெட்லையும் பண்ணுங்க. இது பூ பச்சை கலர் இருந்ததுன்னா அதை லீஃபாக வச்சுக்கோங்க. வாங்க எல்லாத்தையும் பண்ணி இது நெட்டு நம்பர் 2. நான் ஆரஞ்சு கலர் நெட் எடுத்துருக்கேன். வாங்க ரிப்பீட் பண்ணலாம். அதே ஸ்டெப் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஈவன் ஆக்கிக்கிட்டு அடுத்த இதை அப்படி வச்சுக்கிட்டு இதை எப்படி வச்சுக்கிட்டு then you keep it like this. Then cut off all the uneven bits. Be careful, don't cut yourself while you are doing this.
you will have like this an even piece of netting. Then take a skewer like this. Then put your net, stick the net middle, put it in the middle slowly. After putting the net in the middle, it will be something like this. Then take thread. Take thread. Then keep the thread like this right here. Then just do like this. After doing like this, take like this through under and put it there. Just there. Like this too, then cut it off. Next, take this type white tape. If you had green tape you can use, but I'm taking white tape. Let me just stick it on slowly and give it a twist. Slowly, steadily, I'm just giving twist. Twist it until you reach the end. Twisting and twisting and twist. We are making small flowers. So take the net, fold it into half. Make sure it's even and half. Take the scissor and cut it in the middle. Then take one net piece and put it in half and do just like how we did the other big flower. So then take a ready a flexible wire and put it just like that here. Just slowly stuff it in like this at the center. Then put it like this. Take the thread, keep it like that and put it. Just keep it just like this slowly and just gotta twist it and just twist. So I put some twist. Now I'm gonna be putting the knot. For the knot you gotta do like this. Make the heap and put it through the flower and make this knot. And just do it again and again until it's very tight. After doing it, strip it off and take green tape. Take this green net and keep it on it and make a little like this. Then take thread and put it slowly on just like how we did the flower. We gotta do round, around and around, then make 2 or 3 knots. Just doing and one and again one, slowly and steady. Be careful, don't get the thread tangled with all the other pieces. And after you put, then cut it off. Then take this green tape. Then take glue, open glue, put it on green tape slowly and carefully. Then put it on a flower slowly. Then hold it tight and twist it around and around like this to twist it everywhere like this until you reach the end. Like this we have another half we can use. Then make like this, put it
like this and make it also in orange color. Now after this I'm gonna be making the other one. I finished making all the little flower. I finished making all the flowers. I'm gonna arrange them. I'm just gonna keep them like this. First I'm putting the two bigs. Then I'm putting one here and one here. Then one here. Then one here. Like this I'm gonna be arranging. Then I'm gonna be taking the bottom. There will be one. Take the longest wire and twist it tightly. Then keep it. Then give it. Then you can adjust it however you want. I'm just giving them a little loose so they stand straight. That's it. Like this you gotta make. See, like this I finished arranging. Now I took a container. This is a glass container. If you have any other container you can use. Just gonna keep it in like this. If you want you can add sand and water. At least you can add water. But I'm gonna be adding rock. This is my finishing of my flower. I made this many. If you had many you can make. I only made these two colors because we only had these colors. But some people will get more different colors. If you have different colors you can make flowers. I got green so I made it like that, and this is orange for the flowers and all. So I have more creative ideas like this. If you subscribe to my channel, then I can make more videos, and if you also click the bell icon, I can tell you whenever I post a new video. So if you want to see more like these videos, subscribe and hit the bell icon. See you guys in my next video. Bye. Stop! Don't forget, we are all home alone because Corona is outside. So instead of wasting this time, we can do something creative, like create something new, like reusing the stuff that we have at home. So see you guys in our next video. Bye. You can go now.